நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி உள்ளினர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரங்கள். பகை கிரகங்கள், நட்பு கிரகங்கள், அதை பத்தி இப்ப இந்த தனுராசி நேயர்களுக்கு சொல்ல போறோம். இந்த தனுராசி நேயர்களுக்கு முக்கியமா என்ன அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவானுடைய ஆட்சி பீடமாக தனுராசி இருக்கிறது. இந்த தனுர்த்துக்குள்ள தேவதையுடைய குணம் என்ன அப்படின்னா சாந்த குணமும் இருக்கும், அகோர குணமும் இருக்கும். தன் காரியத்தை தானே செயல்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய குணம் உடையவர்கள் தனுராசினியர்கள். இந்த தனுராசினியர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய கிரகம் தனுஷில இருக்கக்கூடியவர் குரு பகவான். மேஷத்திலே இருக்க செவ்வாய் குரு மங்கள யோகத்தை தருகிறார். குருக்கு செவ்வாய் மங்கள யோகத்தை கொண்டு கொடுக்கிறார், கொற்றார். தனுஷில நட்புக்காரனாக மாறுகிறார். சிம்மத்திலே இருக்கிற சூரியன் இங்க குரு பகவானுக்கு நட்புக்காரனாக, அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக நட்புக்காரனாக இருக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு கிரகங்கள் எப்படி என்னென்ன கொடுக்கிறார்கள் தான் பார்க்கணும். இதான் நட்பு பகை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கிற பக்கத்துல தனுராசிக்கு தனுராசியே அதிபதி, தன்னைத்தானே பார்த்துக்கொள்ளுதல் என்று அர்த்தம். எல்லா கிரகமும் அந்தந்த கிரகத்துக்கு தானே பலனை கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு நம்ம தான் வழக்கமா எடுத்து பெருக்கணும். பக்கத்து வீட்டுல போய் பெருக்க முடியாது. அர்த்தவாதத்துல உங்களை கூட்டு பெருக்கும் கொஞ்சம் நேரம் பேசுவீங்களா? இல்ல அர்த்தவாதத்துல ஒரு பிரச்சனைனா நீங்க போய் தலையிடுவீங்களா? அதை முடுக்கி வைக்க முடியுமா? நம்பாத்து பிரச்சனைகள், நம்பாத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி இந்த தனுராசி நேயர்கள் அவருடைய காரியத்தை அவர்களே செயல்படுத்துவார்கள். அடுத்ததாக தனுராசிலே கும்பராசிக்காரன் சனி பகவான் பாருங்கோ. குருக்கு சனி பகவான் நட்பு. இங்க என்ன கொடுக்கிறார் கும்பத்துல இருந்த சனி பகவான் குருக்கு அப்படின்னா விசேஷமான ஆயுளை அதிகப்படுத்தி கொடுப்பார். இரண்டாவதாக தனுராசிக்கு துளாராசிக்காரன் சுக்கிர பகவான் தனதானியத்தை கொடுத்து மங்களகரமான மாங்கல்யத்தை கொடுக்கிறார். குருவும் சுக்கிரனும் பார்த்துட்டானா கல்யாணம் சூப்பர், அமோகமா இருப்பா. எப்படி அப்படின்னா நம்ம கோவில்ல ஒரு பெரிய ஹோமம் நடந்தது, அடிக்கடி நடக்கும். பரிகாரங்கள்லாம் நிறைய பண்ணுவேன். பரிகாரம் கிடையாது இது, எல்லாரும் பரிகாரம் ஹோமம் சொல்லக்கூடாது. சுவாமியை திருப்திப்படுத்துதல். பரிகாரம் பயப்படுறான், அதெல்லாம் கிடையாது. ஒரு சுவாமி வீக்கா இருக்கார், உங்க உடம்புல ஒரு பார்ட்ஸ் வீக்கா இருக்கு, என்ன பண்றேன்? டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு மருந்து மாத்திரை கொடுத்து அதை சரி பண்றோம் இல்லையா? அதே போலதான் கிரகங்கள். அதுக்கு பகை நட்புன்னு வருதும் போது அதனுடைய சாராம்சமான சக்தியை இழக்கிறது. அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுக்கு துளாராசில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரெண்டை கொடுக்கிறார். ஒன்னு மாங்கல்யத்தை கொடுக்கிறார், இரண்டாவதாக தனதானியத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கிறார். அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் தனுராசிக்கு கிடைக்கிறது. சரி, இந்த தனுராசியில் இருக்கக்கூடிய பகை கிரகம் யார் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ரிஷபம் சொல்லியிருக்கேன். இந்த ரிஷபத்துக்குரிய துளாராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப அவர் குருவோட போய் சேர்ந்துட்டார். ஆனால் அவர் நமக்கு பகையாக அதிகமாக வர முடியாது. அடுத்ததாக கன்னியா ராசி, கடகராசி, இதுல 4 வருது குரு பகவானுக்கு. மீன ராசி, மீனத்துக்குடைய தனுராசிக்காரன் அவனே குரு, ஆனாலும் அவனுக்கு பகை அவ்வளவா வராது. தன்னைத்தானே அவனா திட்டின்னு இருப்பானா? திட்ட மாட்டான். இதுல யாரா பெரிய பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இது என்ன பண்றது இந்த தனுராசி? எந்த நாமத்தை சொன்னா இந்த புத பகவான் வெளிப்படுவார்? இந்த புத பகவான் யாருகிட்ட அதிகமா இருப்பார் அப்படின்னா மகாபாரதத்திலே விதுரனுக்கு நிறைய அறிவை கொடுத்தவர். இங்க பார்த்தேன்னா சத்ருக்கனுக்கு இந்த கேது அனுகிரகம் பண்ணவர். சாதுரியமான விஷயங்களை புத பகவான் கொடுப்பார். மந்திர யந்திர தந்திர உச்சாடனத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனா இங்க பகையா போயிட்டார்.
இவர் எப்படி ஐஸ்வர்யம் வருது அப்படின்னா, இந்த தனுராசி நேயர்கள் எல்லாருக்கும் மந்திரம் தான் சொன்னோம். இவாளுக்கு மந்திரமே வேண்டாம், தியானம் பண்ணணும். யார தியானம் பண்றது அப்படின்னா, சூரிய பகவானை தியானம் பண்ணணும். சித்தர்கள் மாதிரி அமைதியாக காலையில ஒரு 10 நிமிஷம் யோகாசனம் பேர் யோகம், நல்லா அப்படியே சுவாமியை நினைச்சுட்டு என்ன மந்திரம் சொன்னா இந்த புத பகவான் நம்மள்ட்ட ஆனுகூலம் பண்ணுவார். கடகராசியும் மிதுன ராசியும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்க வேண்டும். விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா. இந்த புத பகவானுக்கு இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பாண்டுரங்கன் நாமத்தை அப்படியே தபஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு மௌனமா தியானம் பண்ணணும். யார நினைக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவை. கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க வாயால சொல்லவே வேண்டாம், நீங்க அவரை கண்ணுல கொண்டு வந்து தியானம் செய்யுங்கள் காலையிலையும் சாயந்தரமும். ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் ஆனுகூலம், இந்த புதன் ஒத்தர் தான். இந்த புத பகவான் பகை, செம்ம பகை. இந்த பகையாளி இரண்டாவது இந்த புத பகவான் சமதத்துவகாரகன். ஏன்னா இத்தனை பேர் உள்ள இருக்கா தனுசுல, நல்லதை செய்யறாங்க. அப்ப இந்த புத பகவான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரும் உள்ள வரணும். ஏன்னா புத பகவான் தியானத்துல இருக்கக்கூடியவன், பாதி நேரம் யோக நிலையிலே இருப்பார். அதனால நம்மளும் காலையில ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கோ. அது சுவாமிகிட்ட உட்கார்ந்தாலும் சரி, எங்க உட்கார்ந்தாலும் சரி, கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த தனுராசியில் இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் மூளையே வேலை செய்யாது, தப்பான டிசிஷன் எடுத்துருவாங்க. அதுக்கு யார் காரணம்னா இந்த புத பகவான். புத்தி கூர்மையா இருந்தா தானே எல்லாமே செய்ய முடியும். எல்லாம் இருக்கு, கார் இருக்கு, வசதி இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா புத்தி இல்லையே. 10 ரூபா செலவு பண்ற இடத்துல 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர்றார். 10 ரூபா, வெறும் 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 5000 ரூபாய் கொடுத்துட்டு வரான். அப்ப புத்தி இல்லைன்னா தானே அர்த்தம். இதனால என்ன பேருனா கெட்ட பேர், பைத்தியக்காரன்னு. அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த பகையாக இருக்கக்கூடிய புத பகவானை கிருஷ்ண பரமாத்மா நினைச்சு தியானம் பண்ணணும். காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு மகாவிஷ்ணுவை நினைச்சுக்கோ, இல்ல திருப்பதி வெங்கடேச பெருமாளோட நினைச்சுக்கோ. மனசுல நினைச்சுட்டு தியானம் 10 நிமிஷம் கண்ணை மூடுங்க, நீங்க கிங் ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி நேயர்கள், தனுராசி நேயர்களுக்கு விசேஷமான குரு பகவானுடைய அனுகிரகத்தோட நீங்க நன்றாக இருப்பீர்கள். ஆகவே ஆன்மீக நேயர்களே, தனுராசி நேயர்களுக்கு பகை ராசிகளும் நட்பு ராசிகளும் அதிகமா இருக்கு. நட்பு ராசி, இந்த தனுராசியில இருக்கிறவங்களுக்கு நட்பை பார்த்தீங்கன்னா நல்லவன, நிறைய நல்லவர்கள். தப்பு பண்றவனும் இருக்கான், ஆனா இவர்கள் தப்பு பண்ண மாட்டார்கள். தனுராசி நேயர்களுக்கு தப்பு பண்றவன் இருக்கான் பக்கத்திலேயே, ஆனா அவனை நட்பா வச்சுப்பாரே தவிர அவனுடைய அட்வைஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஓ வழி, இது ஏன் வழி அப்படின்றான். அப்படிப்பட்ட தனுராசி நேயர்களுக்கு புத பகவான் மட்டும்தான் நேரடி பகை. அதனால கிருஷ்ண பரமாத்மா மனசுல நினைச்சு தியானம் பண்ணுங்கள். பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று வச்சு தனுராசி நேயர்கள் நல்லபடியாக கிரகங்களுடைய அனுகிரகத்தோடு நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஜெய் கிருஷ்ண பகவான் மூர்த்தி கி ஜெய், பாண்டுரங்க விட்டல மகராஜ் கி ஜெய்.